My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து அடெண்டம் டு த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிடிஎஃப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்குது. எம்சிசியிலேருந்து ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்கள் இன்றைக்கி காலையில் வந்து ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி நேற்று நைட்டு நம்ம போட்ட வீடியோக்கு அப்புறமே நிறைய பேர் சார் எப்போ சார் ஓப்பன் ஆகும், எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை பற்றின அப்டேட்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் அடெண்டம் டு த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சில மாணவர்களுடைய பெயர்களை ரேங்க் லிஸ்ட்டில் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு 4ஆம் தேதி, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிற, நேற்றுக்கு ஆக்சுவலாக வந்திருக்கணும், பட் ஆனால் இப்போ தான் அந்த பிடிஎஃப் டேட்டை போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் எஸ்சி கேட்டகரியில் ஒரு கேண்டிடேட் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஹானரபிள் ஹைகோர்ட்டினுடைய இன்னொரு ஆர்டரின் அடிப்படையில் நமக்கு இன்னொரு கேண்டிடேட் அப்படிங்கிறதும் பிடபிள்யூடி கேட்டகரியில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ கேட்டகரியில் 2 மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைனாரிட்டிலையும் பார்த்தீங்கன்னா 2 மாணவர்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, மலையாள மைனாரிட்டியில். ஸோ ஒருவேளை நீங்களும் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அல்லது உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர்கள் வரலை அப்படின்னா நீங்களும் கூட மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க அதற்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய பேர்களும் இதே மாதிரி ஒரு அடெண்டம் லிஸ்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எம்சிசியில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சோஃபார் எம்சிசியில் எந்த விதமான அப்டேட்டும் வரலைங்க. எம்சிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது அவங்க தான் நடத்துகிறாங்க. இந்த யூஜி கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஹாஸ் பீன் புட் ஆன் ஹோல்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேறு புதிய அப்டேட்ஸ் எதுவும் ரிலீஸ் பண்ணப்படலை. ஆல்ரெடி கொடுத்துருந்த ஷெடியூல் அடிப்படையில் நமக்கு 4ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டாக, நேற்றுக்கு தான் லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைக் இங்கே பாருங்கள், the choice filling and choice locking for round 1 has been put on hold. The revised schedule will be announced shortly அப்படின்னு சொன்னதோட தான் இருக்குது. நேற்றுக்கு நைட்டு வந்த அப்டேட்டு, அதுக்கப்புறம் எந்த விதமான சேஞ்சஸும் வரலை. ஸோ இதுதான் இப்போதைக்கு தமிழ்நாடு அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ். சோஃபார் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு, ஒருவேளை இதுக்கப்புறம் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை உடனே நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அதை ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.